Hello amigos, welcome to my channel. இன்னைக்கு டே 1 ட்ரைனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஈரோ டு 10K ரேஸ். என்னோடய கோல் இந்த ஈவெண்ட்டில் 10K நிற்காமல் ஓடணும். அதுக்கு ஸ்டெமினா அண்ட் என்டியூரன்ஸ் பில்ட் பண்ணுறது தாங்க என்னோடய ஃபோக்கஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி என்ன ட்ரைனிங் பண்ணங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரேஸ் முடிக்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க. ரன் வாக் கம்பைன் பண்ணால் எப்படியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த ரன் முடிக்கும்போது டயர்ட் ஆகாமல் பெயின்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ண வேண்டிய விஷயமே ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தா என்னங்க பண்ணுறது? ஸோ அந்த நிலமை வரக்கூடாது. அதுதான் என்னோடய கோல். ரேஸ் முடிக்கும்போது நீங்கள் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். இல்லை ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். அப்போ தான் யூ வில் வாண்ட் டு ரன் அகைன். இதுக்கு தாங்க ட்ரைனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவோட அஜெண்டா இஸ் டே 1 ட்ரைனிங். நான் ஒரு பெஞ்ச் மார்க் ரன் எங்கள் ஜிம்மில் ட்ரெட்மில்லில் தான் ஓடினேன். ஐ வாண்டட் டு டூ அன் ஈஸி 5 கிலோமீட்டர் ரன், பட் ஐ குட் ஒன்லி ஃபினிஷ் 4.75 கிலோமீட்டர். உங்கள் ஏரியாவில் நான் இல்லைன்னா நீங்கள் வெளியிலேயே ஓடலாம். நான் இந்த ரன்னை நைக்கி ரன் ஆப் மூலிமா ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஃப்ரீ ஆப் தான். தே ஆல்சோ ஹாவ் வேரியஸ் ட்ரைனிங் பிளான், கைடன்ஸு, என்ன சாப்பிட்லாம் எல்லாமே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் காமன் ஆப் எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராவா. பட் எனக்கு அது ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் தான் பே பண்ணணும். ஸோ என்னோடய ரன் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் வித் 5 minutes வார்ம் அப். அதுக்கப்புறமா ஈஸி பேஸில் 4.75 கிலோமீட்டர் ஆஸ் பர் ரன் ஆப். பட் என்னோடய ட்ரெட்மில் படி பார்த்திங்கன்னா ஐ ரன் ஒன்லி 4.1 கிலோமீட்டர் இன் 26 minutes. ஸோ எனக்கு தெரியல எது கரெக்டுன்னு. மேபி ஆப்ஸ் வெளியில் ஓடினா பெட்டராக ஒர்க் ஆகலாம்னு நினைக்கிறேன். வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வார்ம் அப் ஷுட் பி ஸ்லோவர் தேன் யுவர் ரன் பேஸ் அண்ட் கடைசியில் கூல் டவுன் ஃபார் 3 to 5 minutes. நான் வாக் பண்ணேன். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ அ ஸ்லோ ஜாக். பட் அது வார்ம் அப்பை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும் ஃபார் பெட்டர் ரெக்கவரி. அண்ட் தென் ஃபைனலி டூ சம் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ இட் இஸ் அகெயின் இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன டிப்ஸு, முன்னாடி நாள் ஒழுங்காக தண்ணி குடிக்கலனா ஸோ கொஞ்சம் சீக்கிரம் டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு. ஸோ ரேஸ் முன்னாடி நாள் நல்லா தண்ணி குடிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸோ ஃபைனலி டு க்ளோஸ் அவுட், நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுத்தங்கஞ்சி அண்ட் பாசிப்பருப்பு தோசை வித் வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டேன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் protein-based food for faster recovery. I don't prefer protein supplements. So நான் வேர்க்கடலை நிறைய விரும்பி சாப்பிடுவேன். Okay amigos, நாளைக்கு it will be a rest day for me and after that I'll be doing strength training. So until our next interaction, take care and happy training days. Enjoy the moments of your life. Goodbye for now. Take care.